என்ன அழுது காரியத்தை சாதிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுதுடி. இந்த பாரு கொஞ்சம் அமைதியாரு. அன்பு பொறுமையாரு. அமைதியாரு உட்காரு சொல்றேன்ல. உட்காருடா. ஏய் ஆனந்த், அன்பு ராமச்சந்திரன் சார் இங்க வராரு. அக்கா, இப்ப என்னக்கா முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டேய், நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சடனா இந்த விஷயத்த சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாதுல்ல. என்கிட்ட கேட்டா அவங்க கிட்ட சொல்லவே தேவையே இல்ல. சொன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையில்லாத கஷ்டமும் அவமானமும் தான் மிஞ்சும். என்ன கேட்டா ஆனந்திய கௌஷிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் சொல்லுவேன். ஆனந்தி, அக்கா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் மானமே போயிடும்க்கா. அக்கா, அம்மா வேற இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இந்த விஷயத்தை எப்படி தாங்கிப்பாங்க? அவங்கள பத்தி யோசிச்சீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ராமச்சந்திரன் சார் வந்துட்டாரு. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஆனந்தி, ஷாலினி, கொஞ்சம் கேஷுவலா இருக்கிற மாதிரி இருங்க. டேய், இப்போதைக்கு எதுவும் பேசாத. ஆனந்தி, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார். ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருந்தோம், அதான். கையில நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. ஸ்டேஜ்ல கௌஷிக் மட்டும் தனியா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறான். பாக்குறவங்க எல்லாம் அவன் மருமக எங்கன்னு கேக்குறாங்க. கல்யாணம் ஆக போற இவங்க ரெண்டு பேரும் தனியா நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனந்தி, வாமா, ரிசப்ஷன் முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம். என்ன ஆனந்தி முடிச்சிட்டு நிக்கிற? வா போலாம். என்னம்மா ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மருமகளே, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அது வந்து சொல்லுமா, ஏன் கண்ணு கலங்கிருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார். கண்ணுல தூசி பட்டுருச்சு போல. அதானா? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல, வேற எதுவும் இல்ல. சரி ஆனந்தி, வாமா போலாம். ஆ, வா. சரி, போ. வாமா, வா வா வா, அத்து வா. கடவுளே. அக்கா, நம்ம அவங்களை ஏமாத்திட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு புரியலையா? அது ரொம்ப தப்புக்கா. நீங்களே பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுதுடா. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை பொறுமையா இருக்க சொல்றேன். நான் எப்படியாவது ராமச்சந்திரன் சார் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறேன். அவர் கையில கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ, இவர்கிட்ட சொல்லலனாலும் மீனாட்சி மேடம் கிட்ட சொல்லலாமே. அதை ஏன் பண்ண மாட்டீங்க? அவங்க கிட்ட சொல்ல முடியாதுடா. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அவங்க ஹார்ட் பேஷண்ட். இந்த விஷயத்த சொன்னா, அந்த அதிர்ச்சியான விஷயத்த கேட்டு அதனால அவங்க உயிருக்கு கூட ஆபத்து வந்துடலாம். இந்த விஷயத்த பத்தி நான் ஆரம்பத்திலே மீனாட்சி மேடம் கிட்ட பேசலாம் தான் போனேன். அப்ப அவங்க வீட்ல பெரியப்பா இருந்தாரு. அவர் மூலமா தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அவங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும், அதனால அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் என்னால எப்படிடா சொல்ல முடியும்? அதனாலதான் இந்த விஷயத்த நான் ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். நான் இன்னும் சொல்லல, ஆனா அவர்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். டேய், முக்கியமான வேலைக்கு போறோம்டா. சரக்குலாம் வேணாம்டா. டேய், கல்யாண பொண்ணு தூக்க போறான். ஒரு தைரியம் வேண்டாம், சும்மா லைட்டா. டேய் குர்ரா, அப்படி. டேய் சொன்னா கேளுடா. குர்ரா.
டேய் இது புரி. ஹலோ டேய், எங்கடா இருக்கீங்க? மண்டபத்துக்கு போயிட்டீங்களா? அண்ணா, நாங்க மண்டபத்துக்கு பக்கத்துல தானே இருக்கோம். உள்ள போயிடுவோம். அங்க போயிட்டு டைம் பார்த்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருவோண்ணே. சரி, பாத்துங்கடா. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்து இருந்துங்கடா. அண்ணா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணா, பாலு எப்படிண்ணா இருக்கான்? டாக்டர் இப்பதான் வந்து பார்த்துட்டு போனாரு. சில ஸ்கேன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை என்னன்னு தெரியும். நான் உனக்கு சொல்றேன். சரிங்கண்ணே. நீங்க பாலுவை பத்திரமா பாத்துக்கோங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. ம். நாங்க பொண்ணை தூக்கிட்டு வரோம். பாலு ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டுறான். இது நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. ஓகேடா. சரி, நான் போனை வைக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க. சரிங்கண்ணே. டேய் வாங்கடா போலாம். சரிடா. டேய் போடா. உள்ள போய் உட்காரு. டேய் வண்டி ஏறுடா. ஆனந்தி, நீ எங்க போயிருந்த? இவ்வளவு நேரம் உனக்கு காணோன்னு மண்டபம் முழுக்க தேடிட்டு இருக்கேன். ஆனந்தி, உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இவ்வளவு நேரம் ஆனந்தி இங்க இல்லல்ல, அதான் எங்க போனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்க பிரதர் தான் ஆனந்த் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. இப்பதான் வந்தாங்க. ஓ, அன்பு கூட தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா. சரி சரி, நீ இரு, நான் வரேன். மா, தேவி, ஆனந்தி வந்துட்டாமா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தாலும் நம்ம அன்பு தாமா ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். எந்த நேரத்துல எதுக்காக பேச போகணும்? மாப்பிளைய தனியா விட்டுட்டு பொண்ணு எங்க போனான்னு போற வரவங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. எந்த நேரத்துல எதை பண்ணணும் எதை பேசணும்னே தெரியாம இருக்கான். சரி விடுமா, அதான் இப்ப வந்துட்டால, இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டா. ஆனந்தி இங்க வந்துட்டா சரி. கையல், அன்பு, ஷாலினி இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. கூட இங்க யாருமே இல்லனா எப்படி? சரிம்மா. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்து கூட்டிட்டு வா. வரவங்க எல்லாம் கையல் எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. சரிம்மா, நான் போய் அக்காவை பாத்துட்டு வரேன், நீ போ. சீக்கிரம் போ. டேய் ஆட்டோ அங்க பார்க் பண்ணிட்டு வா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இவ்வளவு பேர் இருக்காங்க, இப்ப ஆனந்தி கடத்த போறோம். பிளான் ஏ, அந்த பொண்ணு மேடையை விட்டு தனியா வரப்போது வெயிட் பண்ணி தூக்குறோம். டேய், அப்படி அவ வரலனா? அப்படி வரலனா பிளான் பி, அவ தனியா மேடையில நிக்க போது மேடைக்கு போய் பாலு உனக்காக வெயிட் பண்றோன்னு பொய் சொல்றோம். வெளியே வருவா, அப்படியே அழாக்கா தூக்குறோம். இதுல எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். டேய், ஆனா ஆனந்தி இல்லாம நம்ம இந்த மண்டபத்தை விட்டு போக கூடாதுடா. கண்டிப்பாடா, வாங்க அங்க போய் வெயிட் பண்ணலாம். அன்பு,
உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அண்ணிதான் ராமச்சந்திரன் ஏய், நீ பேசாத. அவ பண்ண காரியத்தை விட அவளுக்கு தொடப்பட ஓ மேல தான் நான் சம கோவத்துல டேய், இருக்கேன். டேய், டேய், இப்ப ஏன்டா சத்தம் போடுற? யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தப்பா போயிடும்டா. அக்கா இதுக்கு மேல எதுவும் தப்பாக்க கூடாதுதாங்க நானும் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் வரவிட்டு இருக்கவே கூடாதுக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களாவது வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. அன்பு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இங்க இருக்கிற சூழ்நிலையில என்னால எதுவுமே சொல்ல முடியலடா. இந்த விஷயம் மண்டபம் வரைக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளவு போராடினேன் தெரியுமா? முடியல. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. என்னோட எண்ணமும் அதுதான். அதனாலதான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாம போயிடுச்சு. இந்த விஷயத்த நீ விடு. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பாத்துப்பீங்களா? என்னக்கா பண்ண போறீங்க? இந்த பிரச்சனை எப்படி சாதாரணமா முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆ? ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொன்னீங்க. அப்படி சொல்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாதுக்கா. அக்கா, மீனாட்சி மேடம் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. தேவி அவ புருஷன் கூட இல்லங்கிற விஷயத்த நம்ம மறைச்சதுக்கே அவ்வளவு கோவப்பட்டாங்க. அந்த விஷயத்துல அவங்கள நம்மளால சமாதானப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் நீங்க போய் தான் சமாதானப்படுத்துனீங்க. அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனையவே அவங்களால ஏத்துக்க முடியல. இது அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது, அவங்க புள்ள சம்பந்தப்பட்டது. தான் புள்ளைக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அவங்க மட்டும் இல்ல, நீங்க சொல்றீங்களா ராமச்சந்திரன் சார், அவர் மட்டும் எப்படி ஏத்துப்பாரு? இந்த விஷயத்த யாராலையும் ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இத சொல்லாமலும் இருக்க முடியாதுல்ல. அக்கா, என்ன கேட்டா இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சு முடிச்சிடலாம் தான் சொல்லுவேன். டேய், ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஆனந்திக்கும் கௌஷிக்குமே கல்யாணம் நடக்கட்டும். அன்பு, அன்பு, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், ஆனந்தி வேற ஒருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சும் எப்படா கௌஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஆனந்திக்கு யார பிடிச்சிருக்கோ அவன் கூட தான் சேரணும். அதுதான் நியாயமும் கூட. நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆனந்தியோட காதலுக்கு மட்டும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது நியாயமாடா? அக்கா, நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்சவரை தான் கல்யாணம் பண்ணீங்க. நானும் எனக்கு பிடிச்சவளை தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்படி மன வர வரைக்கும் கொண்டு வரலையேக்கா. இங்க பாருங்கக்கா, இப்போ வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனா எப்ப வந்து சொல்லிருக்கா? இதனால என்ன பிரச்சனை வரும் அவ எதுவுமே யோசிக்கல. அதான் எனக்கு கோவம் வருது. தயவு செஞ்சு அவ பண்ணதை நியாயப்படுத்தாதீங்கக்கா. ஆனந்தி பண்ணது சரின்னு நான் சொல்லல. அவ ஆரம்பத்திலேயே பாலுவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா அது இவ்ளோ பிரச்சனையா வந்து நின்னு இருக்காது. ஆனா இப்போ நிலைமை கைமீறி போயிடுச்சுடா. இப்ப இப்படி காரணம் சொல்லிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சரி பண்ணணும்னு தானே யோசிக்கணும். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாத. நான் சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் சார் கிட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன். ஏய், என்னதான் இருந்தாலும் ஆனந்தி நம்ம தங்கச்சிடா. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவளை இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாதுடா. அவளோட வாழ்க்கைய அவ விருப்பப்படி வாழறதுக்கான எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவ நமக்காக தான் யோசிச்சிருக்கா. எங்க அவ வேற ஒருத்தனை விரும்புறாங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சா அதனால நாம கஷ்டப்படக்கூடாது, நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் அவ பாலுவ விரும்புற விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்கா. அவ இப்படி நமக்காக யோசிச்ச மாதிரி நாமளும் அவளுக்காக யோசிக்கணும்ல. ப்ளீஸ் டா, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனந்திக்கு அவ விருப்பப்பட்டவனோட தான் கல்யாணம் நடக்கணும். அத நாம தான் நடத்தி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த போய் ராமச்சந்திரன் சார் கிட்ட நான் பேசுறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு.
டேய் மச்சான், அந்த பொண்ணு வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்சா நாம என்னடா பண்றது? அந்த பொண்ணு நம்ம பாலுவும் காதலிக்கிறாங்க தானே? நம்ம போய் சொன்னா கண்டிப்பா அவ வந்துருவான்னு கோபி நான் சொன்னாருடா. அப்படி அவ வரமாட்டான்னு சொன்னா வேற வழியே இல்ல. மயக்க மருந்து வச்சிருக்கோம்ல, முகத்துல பொத்தி யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிட வேண்டியதா. என்ன ஆனாலும் இன்னைக்கு பாலுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இதை யார் தடுப்பான்னு பாப்போம். பெரியப்பா வராரு பாத்து. பெரியப்பா நாங்க நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். என்கிட்ட போய் சொல்லி எதையும் மறைக்க நினைக்காத கையில. நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம என்ன கேளுங்க. சொல்ல போற? என்ன சொல்ல போற? இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறியா? இதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற மரியாதையா? இதுக்காக நான் பார்த்து இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்த பாக்குறீங்கல்ல? பெரியப்பா சத்தியமா நாங்க அப்படிலாம் நினைக்கல பெரியப்பா. நாங்களும் ஆனந்திக்கு கௌஷிக்கோட கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல பெரியப்பா. அவ அவ தனா அண்ணியோட தம்பிய விரும்புறா. மனசுல வேற ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கிறவள எப்படி இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பெரியப்பா? அதனால 2 பேருக்கும் தானே பெரியப்பா கஷ்டம். விருப்பம் இல்லாத 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கைய நாமளே கெடுக்கிற மாதிரி ஆயிடும். நான் இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் பெரியப்பா, எப்படியாச்சும் நீங்க தான் உதவி பண்ணணும். மீனாட்சி மேடம் கிட்டயும் ராமச்சந்திரன் சார் கிட்டயும் பேசி